என ஏற்கனவே பிறந்தவள் இவளோ. உனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். பிந்து, நீ சஞ்சய கல்யாணம் பண்ணிக்க போறியா? அவன் படிக்காதவண்டி. அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ முதல்ல சந்தோஷமா இருப்பியா? உன்னோட லைஃப்பையும் நீ பார்க்கணும்ல. நீ என்ன நினச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அதுக்காக உங்கள் அண்ணன் ராகுல் அடிக்கும்போது நீ பார்த்துட்டா இருந்த? பாவம், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியுமா? ஏதாவது வாயை திறந்து பேசு. இப்படி பேசாமல் இருந்தால் நான் என்ன நினைக்கிறது? எனக்கு ஒரு உதவி செய்கிறியாடி? என்ன? நான் ராகுலை பார்க்கணும், அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? அவனை இன்னும் அடி வாங்கி கொடுக்குறக்கா? உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணிட்டியே. நீ அவனுக்கு இன்னும் பண்ண வேண்டியது என்ன இருக்கா என்ன? பண்ண வேண்டியது அவனுக்கு இல்லை, எங்கள் அன்னிக்கு. என்னடி சொல்கிற? உங்கள் அன்னிக்கா? ஆமாண்டி, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அவங்களுக்கு தான் நான் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். என்கிட்ட தேவையில்லாம் மோதுனா என்னாகுன்னு அவங்களுக்கு தெரியணும்ல. அவங்கள எப்படி நான் சிக்க வைக்கிறேன்னு மட்டும் நீ பாரு. என்ன இவ வில்லி கணக்காக பேசிகிட்டு இருக்கா? இவ கூட சேர்ந்து நம்மளையும் அடிவாங்க விட்டுருவா போலையே. என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது வந்து அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இன்னைக்கு நீங்கள் சுடிதார் போட்டிருக்கீங்க? நான் இன்னைக்கு தான் நீ சுடிதார் போட்டு பார்க்குறியோ? டெய்லியும் நான் சுடிதார் தான் போட்டிருக்கேன். ஓ சரி பிந்து, வா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லைக்கா, நான் வரல. வந்தா நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். சர்ப்ரைஸா? ஆமாம், யோசிச்சு பாரு. என் கூட வந்தா உனக்கு சர்ப்ரைஸ். இல்லைக்கா, எனக்கு மனசு சரியில்லை, நான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க. உனக்கு சர்ப்ரைஸ் வேணுமா? எனக்கு இல்லாமையா? நான் வரேங்க்கா. பாத்தியா, உன் ஃப்ரெண்டு வரா. உனக்கு என்ன, நீயும் வா. வா, ஜாலியாக போயிட்டு வருவோம். சரி. என்ன ரெண்டு பேரும் எங்கேயும் வெளியே கிளம்பிட்டீங்க போல? ஆமாத்த, என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனு, அதான். சரி, நான் தனியாக போகிறேனே, நீயும் வா, நான் அவளையும் கூட்டிகிட்டு போகிறேன். ஐயோ, இவ என்ன புது துணியை போட்டுக்கிட்டு எங்கேயோ போகிறா? இவ வெளியே போனால் நம்மளுக்கு நல்லது இல்லையே. சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ணி இவளை இங்கேயே இருக்க வைக்கணும். பிந்து, உன்னை தான் உங்கள் அண்ணன் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல, நீ எங்கே வெளியே கிளம்பிட்ட? முதல்ல உள்ளே போ. வள்ளி, இப்போ எதுக்கு அவளை உள்ளே போக சொல்கிற? நான் தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறியே, சரி வா வெளியே போகலான்னு கூப்பிட்டேன். என்ன நீங்கள் உங்களுக்கு தெரியாதா இங்கே எவ்வளோ பிரச்சனையாச்சுன்னு? இந்த சமயத்தில் அவளை எங்கேயும் வெளியே போக வேண்டான்னு அவங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. அப்படியா? அவர் என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. அண்ணனே வந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். என்னாச்சு? இங்கே பாருங்க, நான் பிந்துவை வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டான்னு சொல்கிறேன். அண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ரெடி ஆகிடுச்சு, பூ வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த சமயத்தில் அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறது நல்லாவா இருக்குது? அதானே, அண்ணி அதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல வீட்டுக்குள்ளே ஓ சாமி. நீ என்ன இந்த மனுஷன் ஏதாவது வாயை திறந்து பேசுகிறாரா ஒன்றா? இவர் வாயை திறந்து பேச வைக்கணுமே. என்னங்க இப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க? அந்த ராகுல் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணானா என்ன பண்ணுறது? நம்ம பிள்ளைய நாம் தானே பத்திரமா பார்த்துக்கணும். அண்ணா, நான் இனிமேல் வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாதா? வீட்டுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்கணுமா? என்னம்மா பிந்து? வள்ளி, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி? பிந்து பெரிய பொண்ணாயிட்டா, அவளுக்கு எது சரி தப்புன்னு தெரியும். அது இல்லாமல் லட்சுமி கூட தானே போறா, போயிட்டு வரட்டும் விடு. என்னடி நினச்சதை சாதிச்சிட்டேன்னு சந்தோஷப்படுறியா? சரிங்க, அப்போ நானும் அவ கூட போயிட்டு வரேன். பிந்து, நீ உள்ளே போமா. உன்னை என் கூட அனுப்புறது உங்கள் அன்னைக்கு பிடிக்கல போல. நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடு. நானும் பொண்ணுமே போயிட்டு வந்துடுறோம். லட்சுமி, என்னம்மா நீ இப்படி பேசுற? ஆமாண்ணா, வள்ளி பேசுகிறத பார்த்தா எனக்கு அப்படி தானே தெரியுது. என் கூட பிந்துவை நம்பிக்கை இல்லாதனால தானே அனுப்ப மாட்டேங்கிறா. பரவாயில்ல விடுங்க.
பிந்து, அண்ணா நீ லட்சுமி கூட போயிட்டு வாம்மா. சரிண்ணா. அண்ணி கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுனீங்க, அண்ணன் உங்களை ஒரே வார்த்தையில் ஆஃப் பண்ணிட்டாரு பார்த்தீங்களா?